மார்நாதா, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ளே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க, மன மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நாங்கள் 2 பேரும் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி கூட வேதத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து அதை தியானித்து கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 15வது அதிகாரம் 19வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 15 verse 19. படிங்க கேலப். Okay. Then she said, "Give me a blessing, since you have given me the land of the Negev. Give me also springs of water." So he gave the upper springs and the lower springs. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இது எந்த விஷயத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேப் இருக்கிறார் இல்லையா, காலேப் கிட்ட வந்து தன்னுடைய மகள் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறாள். இந்த வசனத்தோடைய பிற்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேப்க்கு ஒரு மகள் இருக்கிறாரு. மகள் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அக்சால். அக்சால். காலேப்க்கு ஒரு மகள் இருக்கிறாரு. அவங்களுடைய பெயர் வந்து அக்சால். காலேப் வந்து ஒரு நிபந்தனை வைத்திருப்பார். ஒரு போட்டியாக வைத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்ளலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16வது வசனத்தில் பாருங்க. கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்போ கீரியாத் சேப்பேர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து சங்காரம் பண்ற யாருக்குமே தன்னுடைய மகளை வந்து கொடுக்கறதுக்காக காலேப் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு. அதன் நிமித்தமாக காலேப்புடைய தம்பி பையன் என்ன பண்ணுவார்னா, அந்த கீரியாத் சேப்பேரை வந்து போயிட்டு ரொம்ப போரிட்டு அதை கான்குவர் பண்ணி கீரியாத் சேப்பேரை வந்து கான்குவர் பண்ணிடுவார். அதன் நிமித்தமாக ஒத்னியலுக்கு வந்து தன்னுடைய மகளாகிய அக்சாலை வந்து காலேப் திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி காலேப் திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது பெண்ணை வந்து தன்னுடைய மருமகனுடைய வீட்டுக்கு அனுப்பும் போது எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா, அதே போல தான் காலேப் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்து தன் மகளை அனுப்பி விடுகிறார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அக்சாலுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. என்னவென்றால், இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் என் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கழுதையிலிருந்து இறங்கி தன்னுடைய கணவரிடத்துல பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு தன் தகப்பனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ திடீர்னு காலையை பார்த்துட்டு, என் பிள்ளை வரா, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர்களிடத்துல போய் கேட்குறாங்க, அக்சாலே உனக்கு என்ன வேண்டும், என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அக்சால் இந்த வசனத்தை சொல்லுகிறாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு வறட்சியான இடத்த கொடுத்துட்டீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்சால் கேட்கும் பொழுது காலேப் என்ன பண்ணுறாரு, 2 விதமான ஒரு ரொம்ப ஒரு டபுள் ஃபோல்டான ஒரு பிளெஸிங்கை வந்து அக்சாலுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இருக்கிறதான நீர்ப்பாய்ச்சலான இடத்தை வந்து அக்சாலுக்கு கொடுக்கிறார். அப்படி நீங்க பாருங்க, ஒரு தகப்பன் தன் மகளிடத்துல பிரியமாக இருக்கிறார் இல்லையா. தகப்பனுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கும். அப்போ அநேக பிள்ளைகள் வந்து ஆண்டவர் தகப்பனிடத்துல வந்து ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பன் மனமுவந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. நீங்களே பார்க்கலாம், யாக்கோபுக்கு வந்து அத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட யோசேப்பு மேல அவர் அதிகமான பிரியம் வைத்திருக்கிறார். அதிகமான ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அப்போ எல்லா பிள்ளைகளும் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைகள் தான். ஆனா சில பிள்ளைகள் மேல மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தைக்கு மிகுந்த கீழ்ப்படிதலை கொடுக்கிறதான பிள்ளைகளாக இருக்கும். செவி கொடுக்கிறதான, தகப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதான பிள்ளையாக இருக்கும். அப்படி இருக்கிற பிள்ளைக்கு தான் தகப்பன் என்ன பண்ணுவாரா, மனமுவந்து அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சந்தோஷமாக கொடுக்கிறதாக இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இந்த அக்சால் வாழ்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் அவங்க கழுதையை விட்டு இறங்கின உடனே தகப்பன் பதறி போய் கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணுமா, நான் ஏதாவது உனக்கு குறை வச்சுட்டேனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும் பொழுது அக்சால் என்ன தெரியுமா கேட்குறாங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி
விடாமல் அந்த வறட்சியான இடத்தையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் நீர் தர வேண்டும் என்று இன்னும் ஒரு விசை அந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த தகப்பன் என்ன பண்றாரு, சந்தோஷமாக மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை, நீர்ப்பாய்ச்சலான இடங்களை அக்சாலுக்கு கொடுக்கிறாங்க. இதை நீங்க ஆவிக்குரிய பார்வையில பாருங்க. நம் தகப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எல்லாரும் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் மேலான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் என்ன பண்றாராம், நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்தை அவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். இது நீர்ப்பாய்ச்சலான இடம் என்று நம்ம சொல்லும் பொழுது நம்ம சும்மா ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்க்காம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பாருங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்திருப்பாரு. அதுல ஆத்துமாக்கள் ஒரு வறண்ட நிலமாக காணப்படும். எவ்வளவுதான் நமக்கு சத்தியத்தை போட்டாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை மறுதளிச்சு அதை அவர்களுடைய நிலத்துல அந்த சீடை விளைய விடாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வறண்டு போன ஒரு நிலைமையில நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட ஆத்துமாக்களை கொடுத்திருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அதை நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடமாக, நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலமாக தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ ஜபத்தில் தேவனிடத்தில் நம்ம அநேக காரியங்களை நம்ம அவருக்கு பிரியமான விதத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஆத்துமா வறண்டு போய் இருக்கிறது ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்குள்ள ஒரு நீர்ப்பாய்ச்சலான பரிசுத்த ஆவியை கொடுங்க ஆண்டவரே, இந்த விதை போய் விளையத்தக்க கூடிய நிலைமையில இந்த ஆத்துமாவை நீர் பண்படுத்தி எனக்கு தாரும் ஆண்டவரே நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாக வறண்ட இடத்தையும் கூட தேவன் நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவிதான் அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ நீரூற்று. அந்த நீர் நமக்குள்ள முழுமையாக ஆட்கொண்டு ஓடும் பொழுது எந்த விதை போட்டாலும் அந்த நீர் என்ன பண்ணும், அந்த விதைக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து அந்த ஆத்துமா அழியாதபடிக்கு காக்க பரிசுத்த ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ நீர்ப்பாய்ச்சலான இடத்தை நம்ம தேவனிடத்துல பிரியமான விதத்துல கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அதை தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து போகிற நிலைமையில தான் இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆத்துமாக்களை நம்ம விளைய செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன்னா அறுப்பு ரொம்ப மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ ரொம்ப கம்மியாக இருக்கிறார்கள். நம்ம ஆண்டவரிடத்தில் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் மனமு நம்மளை மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆக முற்றிலுமாக நீர்ப்பாய்ச்சலான இடத்தை நமக்கு கொடுக்க, அப்பேற்பட்ட ஆத்துமாக்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ ஜபத்துல நிச்சயமாக ஆத்துமாக்களை கேட்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். வறண்டு போன நிலத்தையும் நம்ம விட்டுறாம, அதாவது அக்சால் அந்த வறண்டு போன நிலத்தை நீங்க வச்சுக்கிட்டு எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுங்கன்னு கேட்கல, வறண்டு போன நிலத்தையும் தானே வச்சுக்கிட்டு எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன் தகப்பனத்துல கேட்கிறாங்க. அப்போ அந்த ஆத்துமாக்களோடு கூட தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆத்துமாக்களும் தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அப்போ விசுவாசத்தை விட்டு விடாமல், சோர்ந்து போகாமல், விழித்திருந்து ஜெபம் பண்ணி இந்த கடைசி காலத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவனிடத்துல நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நிச்சயமாக வறண்டு போன இடத்தையும் நீர்ப்பாய்ச்சலாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? மகா கிருபையும் இருக்குமுள்ள தேவபிதாவே, இந்த அற்புதமான செய்திக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, வறண்டு போன எங்கள் இருதயத்தை நீர் நீர்ப்பாய்ச்சலான இருதயமாக மாற்றி ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு வசனமும் கர்த்தாவே எங்களுக்குள்ள வேர்கொண்டு கனிதரும் திராட்சை செடியாக நாங்கள் மாற தேவன் கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள முழுவதுமாக நிலைபெற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, உம்மை முழுவதுமாக ஆராதிக்கிற கூட்டமாக மாறி ராஜா அப்பா உம்முடைய வருகையின் போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டி சபையாக மாற தேவன் கிருபை தாங்க. மீதியானவ எல்லாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த செய்தி அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்க அவர்களுடைய இருதயத்துல நீர் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டருளுங்க என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மர்நாதா. ஆமேன். மர்நாதா.